அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். அந்த அரசர் அந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்தாரு. அவருக்கு குழந்தைங்க யாரும் இல்லைங்கிறதுனால அடுத்தது அந்த நாட்டுக்கு யார் அரசர் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. அதனால அந்த அரசர் ஒரு முடிவுக்கு வந்து இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்தையும் ஒரு நேர்காணலுக்கு அறிவிப்பு கொடுங்க. அந்த நேர்காணலில் கலந்துக்கக்கூடியவங்க இளைஞர்களாக இருக்கணும். இந்த நாட்டு மேலே பற்றோட பிற மனிதர்களிடம் அன்போட நடந்துக்கக்கூடியவங்களாக இருந்தால் போதும். இது மட்டும்தான் இந்த நேர்காணலுக்கான தகுதி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அறிக்கையை அந்த நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்கள் நகரங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியப்படுத்துகிறாங்க. அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே இந்த நேர்காணலுக்கு தயாராகிட்டுருக்காங்க. அப்படி ஒரு குக்கிராமத்தில் ஒரு ஏழை இளைஞர் இந்த நேர்காணலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருடைய தினம் தினம் அவரோட வாழ்வாதாரமே அவர் செய்கிற கூலி வேலையிலிருந்து தான் கிடைக்கிது. அப்படி இந்த நேர்காணலுக்கு அவர் வரணும்னா அதுக்கு ரொம்ப கடுமையான உழைப்பை கொடுத்து தான் அவர் தேவையான பொருட்களை வாங்க முடியும். அதனால் அதற்கு அவர் தயாராகி ரொம்ப கடுமையாக உழைச்சி அதுக்கான பணத்தை சம்பாரித்து அந்த நேர்காணலுக்கு போகிறதுக்காக ஒரு நல்ல துணியை வாங்கிக்கிறாரு. இப்போ நேர்காணல் வர நாள் பக்கமாக வந்துருச்சு. அதனால் இப்போ அவருடைய கிராமத்திலேருந்து அரண்மனைக்கு போகிறதுக்கு ஒரு நாள் ஆகும். அதனால் அடுத்த நாள் நேர்காணல் அப்படிங்கிறப்ப முத நாளே அவர் கிளம்புறப்ப அவர் வாங்கின அந்த புது துணியை அவர் போட்டுக்கிட்டு மாற்று துணியாக அவருடைய பழைய துணியையும் போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு உணவையும் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஒரு நாள் பயணம் முடியுது. அடுத்த நாள் காலையில் அரண்மனைக்கு பக்கத்தில் அவரோட பயணம் வந்துடுது. அப்போ அங்கே ஒரு பிச்சைக்காரரை பார்க்குறாரு. அவர் அந்த வழியில் போகிறவங்க எல்லார்கிட்டேயும் ஐயா எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்குற மாதிரி இவர் பார்க்குறாரு. ஆனால் அங்கே போகிறவங்க யாருமே பெருசாக அந்த பிச்சைக்காரரை கண்டுக்கலை. அதனால் இந்த இளைஞர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட போய் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு குளிர் அதிகமாக இருக்குது, என்னால் இந்த குளிரை தாங்கவே முடியல, அதுவும் இல்லாமல் பசியும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அந்த இளைஞர் அவர் போட்டிருந்த அந்த புது துணியை அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அவர் மாற்று துணியாக எடுத்துகிட்டு வந்ததை அவர் போட்டுக்கிட்டு மீதி இருந்த உணவு, அவர்கிட்ட எவ்வளோ உணவு இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி இப்போ அரண்மனை வாசலுக்கு வராரு. அங்கே அரசரோட காவலர்கள் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையோடைய அந்த நுழைவாயிலில் விடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க இந்த இளைஞரை அழைச்சிட்டு போய் அரசரோடைய அறையில் உட்கார வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே உள்ளே இருந்த அரசர் வராரு. அரசரை பார்த்த உடனே இந்த இளைஞருக்கு பேரதிர்ச்சி. ஏன்னா காலையில் பார்த்த அந்த பிச்சைக்காரர் தான் அரசர் அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் அந்த அரசர்கிட்ட கேட்குறாரு, ஏன் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் காலையில் உட்காந்துருந்தீங்க, அதுக்கான தேவையே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு இந்த இளைஞர் கேட்குறாரு. அதுக்கு அந்த அரசர் சொல்கிறாரு, அடுத்தது ஒரு நல்ல அரசரை இந்த நாட்டுக்கு நான் நியமிக்கணும்னா நான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உட்காந்தா மட்டுமே என்னால் முடியும். நிறைய இளைஞர்கள் இந்த நேர்காணலுக்காக விமர்சையாக அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு அந்த வழியாக நடந்து வந்தாங்களே தவிர அவங்கள சுற்றி என்ன நடக்குதுங்கிறத யாருமே கவனிக்கலை. எத்தனை பேர் இந்த நாட்டில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அதை நம்ம எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தது நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான். அதனால் இந்த நாட்டுக்கு அரசராக இருக்கிற தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அந்த இளைஞரை அவர் அடுத்த அரசராக நியமிக்கிறார். இந்த உலகமே பிறரிடத்துல அன்பு காட்டி நம்மக்கிட்ட இருக்கிறத பிறரோட பகிர்ந்து சக மனிதர்களை மரியாதையோடு நடத்தினா இந்த உலகம் ஒரு அழகான இடமாக
மாறும். அன்பை பரிமாறுவோம். நன்றி.